ஹலோ திஸ் இஸ் பேங்க் 1026. இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம செக்குக்கு ஒரு ஒன் ஷாட் ஒன் பார்க்கலாம். என்ன ப்ரிஃபஸர் ஃபால்ஸ் ஃபார் அனதர் ப்ரிஃபஸர். இந்த ஒன் ஷாட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்டா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். சரி, ஓகே, ரொம்ப நாள் வீடியோ போடலையா? சரி, ஓகே, இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்துடலாமா? செக்குக்கு ஒரு ஒன் ஷாட் பார்த்துடலாமா? சரி, ஓகே மிஸ், வாங்க. இப்போ நம்ம எந்த இன்ட்ரோ இல்லாமல் டேரெக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். தமிழ்லைனில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் என்னத்தை சொல்ல வருதுன்னு. ஸோ ஓகே, வாங்க டேரெக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? வாங்க. ஸ்டார்டிங் சீன், ஒரு வீட்டில் ரொம்ப சிரிச்சிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. லைக் ஜாயின்ட் ஃபேமிலி மாதிரி தான். அப்பா, அம்மா, பசங்க, தென் நிறையா பேர் இருக்காங்க. சித்தி, பெரியப்பா, அங்கிள், ஆண்டி, அது மாதிரி நிறைய பேர். ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியான ஒரு வீடு தான். ஸோ அந்த வீடே ஃபுல்லாக ஹாப்பியாக சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த ஃபேமிலியிலேருந்து தான் நீங்கள் இப்போது சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் சொல்லிவிட்டு அப்படி தான் கிளம்புறீங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே இப்போ உங்களுக்கு டாடா சொல்லிகிட்டு இருக்காங்க. அத்தை போயிட்டு சீக்கிரம் வாங்க அப்படின் போது நீங்களும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நீங்கள் அத்தை நிறைய இடத்துக்கு போகிறேன், பாப்பாவுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களோட அண்ணன் பொண்ணுக்கிட்ட கேட்குறீங்க. உங்கள் அண்ணி பார்த்துட்டு, வயன் நீ உங்களுக்கு ரொம்ப சாக்லேட் கொடுத்து ரொம்ப செல்லம் காட்டுற, வேணாம் சாக்லேட்லாம் வேணாம், போ தியா, சாக்லேட்லாம் கிடையாது. மம்மி சாக்லேட் வேணும். அத்தை அத்தை நீங்கள் வாங்கிட்டு வாங்க, அம்மா கிடக்குறாங்க அப்படின்ற மாதிரி தியா சொல்லிகிட்டு இருக்கா. நீங்களும் சரி கண்டிப்பாக அத்தை வாங்கிட்டு வரேன், ஹோம்ஒர்க்லாம் நல்லா பண்ணணும் சரியா அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் அப்படி தான் உங்களோட காலேஜுக்கு கிளம்ப போகிறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு, வயன்மா உனக்கும் 25 வயசு ஆகிடுச்சு, இன்னுமே கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. உங்கள் அப்பா, ஆமாம் வயன்மா, ஊரில் இருக்க எல்லாருமே உனக்கு கல்யாணம் ஆகலை சொல்லிட்டு இருக்காங்க. உன் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன. இப்போது என்னன்னா ப்ரொஃபஸர் வேலைக்கு போயிட்டுருக்க, என்ன வயன்மா அப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிறாரு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு, பா எனக்கானவங்க கண்டிப்பாக வருவாங்க, அப்போது நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேன், இப்போ இதை பற்றி பேசாதீங்க, எனக்கு இன்றைக்கி வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி தான் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. இப்போ உங்கள் அம்மா அப்படி வந்துட்டு உங்கள் தலையில் அழகாக மல்லிப்பூ எடுத்து வைக்கிறாங்க. நீங்கள், அம்மா நான் ஒரு ப்ரொஃபஸர், இதெல்லாம் வைக்கக்கூடாது வயன், தமிழ் கல்ச்சர் படி எல்லாம் வைக்கணும் அப்படின்ட்டு இப்போ அப்படி உங்கள் அம்மா வச்சு விட்றாங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு, வயன்மா வச்சுட்டு போ அப்படின்றாங்க. இப்போ அப்படி உங்கள் அத்தை, வயன் நம்ம போகிற வழியில் ஒரு முருகர் கோயில் இருக்குது, அங்கே இந்த பாலை கொடுத்துருமா, அத்தையால் இன்றைக்கி போக முடியாது, அதனால் நீ கொடுத்துட்றியா அப்படின்ற மாதிரி இப்போது அவங்க சொல்கிறாங்க. சரி அத்தை அப்படி சொல்லிட்டு நீங்களும் அந்த பாலை வாங்கிக்கிறீங்க. எப்பயுமே உங்கள் அத்தை அந்த ரெகுலராக அங்கே அந்த கோயிலில் பால் தருவாங்க. ஸோ அதனால் நீங்களும் அந்த பாலை வாங்கிக்கிறீங்க. ஸோ அப்புறம் என்ன, அங்கே போய் இப்போ நேராக முருகர் கோயிலுக்கு தான் போகிறீங்க. ஸோ அப்படி தான் முருகர் கோயிலுக்கு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இப்போ நீங்கள், முருகா ஒன்றையே நான் 24 மணி நேரம் நினச்சிட்ருக்கேன், ஆனால் எங்கள் வீட்டில் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களாம். என்ன முருகா இது, உன்னை மாதிரி ஒரு நல்ல பையனுக்கு கிடைக்கணும், ரொம்ப கோவப்படக்கூடாது, ஒன்று மாதிரி அழகாக இருக்கணும், பார்த்தாலே பிடிக்கணும், அந்த மாதிரி ஒரு பையன் என் வாழ்க்கையில் வந்தால் நான் கண்டிப்பாக அவனை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் இங்கே முருகா வேண்டிகிட்ருக்கீங்க. இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், உங்கள் அண்ணன் மாதிரி விநாயகர் மாதிரி நான் சிங்கிளாகவே இருந்துட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ ஐயர் வந்து, வயன்மா அப்படின்றாங்க. ஐயரே நீங்கள் தான் இருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து அந்த கோயிலுக்கு போயிட்டுருக்கீங்க. அட என்னம்மா வயசாக ஒன்றை மறக்க முடியலம்மா அப்படின்னு ஐயர் சொல்கிறார். அட போங்க ஐயரே சும்மா காலையிலே, சரி பால் கொண்டு வந்தியாம்மா அப்படின்னு ஐயர் கேட்குறேன். அத்தையால் எனக்கு வர முடியாதான், அதான் என்னை கொடுக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் அந்த பாலை கொடுக்குறீங்க. அப்புறம் நான் ஐயரும் வாங்கிக்கிட்டு, சரிம்மா குங்குமம் அப்புறம் விபூதி வச்சுக்கோ அப்படின்றாரு ஐயரும். நீங்களும் அப்படி தான் சாமிலாம் கும்பிட்டுட்டு விபூதி குங்குமம்லாம் அழகாக வச்சுட்டு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. இப்போ ஐயர் அப்படி இருமா அப்படின்ட்டு இப்போ அவர் போய் முருகர்கிட்ட கொஞ்சம் பூலாம் இருக்கும், அதை எடுத்து வந்து, இது வச்சுக்கோ, பொம்பளை பிள்ளைங்க பூ வச்சாதான் அழகு, உங்கள் அம்மா உனக்கு கரெக்டாக தான் அனுப்பியிருக்காங்க, நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பொம்பளை பிள்ளைங்க முடியல கண்டிப்பாக பூ வச்சுருக்கணும், இல்லைன்னா ஒரு ரோசா பூவாவது வச்சுருக்கணும் அப்படின்னு ஐயர் சொல்கிறேன். நீங்களும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த சாமிக்கிட்டேருந்து பூ வந்திருக்குல்ல, ஸோ அதை அழகாக தலையில் வச்சுட்டு அப்படி தான் சரி ஐயரே நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்கிறீங்க. சரிம்மா இன்னைக்கு கொடுக்க நல்லதே நடக்கும், அந்த முருகர் என்றைக்குமே கையை விட மாட்டார், சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சிரிச்சிட்டு அப்படியே தான் காலேஜுக்குள்ளே போகிறீங்க. ஸோ அது அவங்களோட ஃபஸ்ட் டே காலேஜ். ஸோ இப்படி உள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. அங்கே நிறைய ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, அவங்களாம் உங்களை இன்வைட் பண்ணுறாங்க. தென் ஸ்டூடெண்ட்ஸும் தான், ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உங்களை இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் அப்படி தான் உங்களோட கிளாஸ்க்கு போகிறீங்க. ஸோ அந்த டே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் எல்லார்ட்டையும் இன்ட்ரோ கேட்டுட்ருக்கீங்க. ஸோ எல்லாருமே நல்லா உங்ககிட்ட இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. தென் மேம் உங்களுக்கு பிடிச்ச கடவுளை சொல்லுங்களேன் அப்படின்னு போது நீங்களும், எனக்கு என்றைக்குமே முருகரை தான் பிடிக்கும், அவர் அழகாக இருப்பார்,
அப்படின்போது இப்போ ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, ஒரு பொண்ணு கேட்குறா, மேம் நீங்கள் எப்படிப்பட்ட ஹஸ்பண்டை எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் ரொம்ப யங்காக இருக்கீங்க, அழகாகவும் இருக்கீங்க, நீங்கள் எந்த மாதிரி ஹஸ்பண்டை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னோடனே நீங்களும், ஆமாம் உனக்கு எதுக்கு இந்த கேள்வி? இல்லை, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, அதனால தான். எனக்கா, எனக்கு முருகர் போல் ரொம்ப அழகாக இருக்கணும், அவர் போல் ரொம்ப சிடுமூஞ்சியாலாம் இருக்கக்கூடாது, இருக்கலாம் ஆனால் ரொம்ப இருக்கக்கூடாது, அழகாக இருக்கணும், அப்படி பார்த்தாலே பிடிக்கும், என் மனசுக்கு பிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அந்த பசங்களும் அப்படியே கிளாப் தட்டிகிட்ருக்கேன். சரி சரி கிளாப் தட்டாதீங்க, ஹெட்டு வந்துட போகிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அப்படி தான் பசங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. மேம் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, இதுக்கு எதாவது டிப்ஸ் கொடுங்களேன் அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்குறா. அழகா, என்னோட நீ ரொம்ப அழகாக இருக்க, அப்புறம் என்ன அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த பொண்ணு அப்படியே ஷை ஆகிட்டு அப்படியே உட்காந்துக்கிறா. ஸோ ஒரு பையன், நீங்கள் ஏன் அழகை பற்றி இப்படி பேசுகிறீங்க, அப்போ நான் அழகு இல்லையா அப்படி அந்த பையன் கேட்குறான். நீனும் ரொம்ப அழகாக இருக்க, என்னோட அந்த முருகரோட நீ அழகாக இருக்கடா அப்படின்னு நீங்கள் அந்த பையன்கிட்ட சொல்கிறீங்க. ஐயோ மேம் ரொம்ப ஷைப்படுத்தாதீங்க மேம் அப்படின்ற மாதிரி அந்த பையன் உட்காடுறான். நீங்கள் ரொம்ப லாங் ஹேர் வச்சுருப்பீங்கள்ல, ஸோ பசங்கள்லாம் பார்த்துட்டு, மேம் எப்படி மேம் இவ்வளோ பெரிய முடியை மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. ஸோ நீங்களும் அதை பற்றி எல்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே தான் ஒரு ஸ்டாஃப் வந்து, மேம் உங்களை ஹெட்டு கூப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி பசங்களா நீங்கள் உட்காந்துட்ருங்க, சத்தம் போடாதீங்க, ஓகேவா, நான் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் தான் அப்படியே அவங்க கூட போகிறீங்க. அவங்களும், ஹாய் மேம் நான் ரியா, நானும் இந்த காலேஜுக்கு புதுசு தான், ஜாயின் பண்ணி ஒரு 1 மந்த்து தான் இருக்கும், எனக்கு 25, உங்களுக்கு? அட நானும் 25 தாங்க அப்படின்னு நீங்களும் ரியாவும் நல்லா இன்ட்ரோ ஆகிக்கிறீங்க. அப்புறம் என்ன, அன்றைக்கி நீங்களும் ரியாவும் நல்லா ஃப்ரெண்ட் ஆகிக்கிறீங்க. ஸோ அப்படி தான் இப்போ ஹெட்டு கூப்பிட்டான்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. அவரும் உங்களை பற்றி நிறைய பேசுகிறாங்க. தென் காலேஜை பற்றிலாம் சொல்கிறாரு, காலேஜில் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ், பசங்களுக்கு எப்படி டீச் பண்ணணும், பசங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் சொல்லித்தரணும் அப்படின்லாம் அந்த ஹெட்டு சொல்லிகிட்ருக்க. நீங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டுருக்கீங்க. ஸோ ரியாவும், இவர் இப்படி தாண்டி, நான் வந்த புதுசில் இப்படி தான் அறுத்துட்டார் என்ன அப்படின்னு ரியா சொல்கிறாங்க. ஓ அப்படியா, பரவாயில்ல, இதுவும் நல்லா தானே இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ரியா அப்புறம் என்ன அப்படி உங்களோட ஸ்டாஃப் ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ ஸ்டாஃப்ஸ்க்குன்னு தனியாக ரூம் இருக்குது. ஸோ அங்கே தான் உட்காந்துட்டு நீங்களும் ரியா நல்லா பேசிகிட்ருக்கீங்க. ஸோ அன்றைக்கே நீங்களும் ரியாவை நல்லாவே ஃப்ரெண்ட் ஆகிட்டிங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படி தான் டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இங்கே அப்படியே சீனை கட் பண்ணி ஜங்குக் சைட் பார்க்கலாம். ஜங்குக்கோட டிபார்ட்மெண்ட் அப்படியே உங்கள் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, ஸோ அப்படியே அதுக்கு ஆப்போசிட் தான் ஜங்குக்கு. இப்போ வாங்க ஜங்குக் சைட் பார்க்கலாம். ஜங்குக் இப்போ ஏன் ஹோம்ஒர்க் முடிக்கலை அப்படின்னு கேட்குறான். அந்த பொண்ணு, சார் அது ஹோம்ஒர்க் ஏன் முடிக்கல, ஐ டோன்ட் வாண்ட் எனி ரீசன்ஸ், டெல் மீ த ட்ரூத், வை அப்படின்னு கேட்குறான். அந்த பொண்ணு, சார் அது, இங்கே பார், நீ சார் இதுன்னு சொல்லிட்டு என் டைமை வேஸ்ட் பண்ணாத, ஒழுங்கா சொல்லலையா, ஏன் இது ஹோம்ஒர்க்கை முடிக்கல? சார் அது நான் ஃப்ரெண்டோட இப்படி ஃப்ரெண்டோட பார்ட்டி போயிட்டு என்ன நீங்கள் வால் அசிங்கமாக வருது, போ, ஏன் நீங்களாம் இப்படி பண்ணுறீங்க? பக்கத்து கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட பெட்டராக இருக்காங்க, சே என்னையா அந்த ஹெட்டு அங்கே போடலன்னு தெரில அப்படின்னு ஜங்குக் இங்கே கத்திட்டு இருக்கான். இப்போது அடுத்த பையனை, ஏன் நீ ஹோம்ஒர்க் முடிக்கல? சார் அது, சொல்லு, இப்போ அவ்வளோ அசிங்கமாக சொல்லியிருப்பேன், பொண்ணுன்னு பார்க்குறேன், நீ பையனாக இருக்க, அசிங்கமாக பேசிடுவேன், சொல்லு. சார் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், நீங்கள் ஏன் எல்லாருக்கிட்டையும் எரிஞ்சு விழுறீங்க? இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தீங்கன்னா எப்படி பசங்க உங்களுக்கு பயப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், நாங்கள்லாம் உங்களுக்கு பயப்பட மாட்டோம். ஓ அப்போ எனக்கு பயப்படாம இருக்கனால தான் இப்போ ஹோம்ஒர்க் முடிக்கல, கரெக்டா? இங்கே பாருங்க, உங்கள்கிட்ட செல்லமாக பேசி பார்த்துட்டேன், எரிஞ்சு விழுந்து பார்த்துட்டேன், எதுக்குமே நீங்கள் அடங்க மாட்டேங்கிறீங்க, அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது, டிசி கொடுத்து அழகாக அந்த காலேஜ் விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு ஜங்குக் மிரட்டணுன்னு இந்த பசங்களாம் பயந்துடுறாங்க. ஸோ ஜங்குக் பார்த்துட்டு, அந்த பயம் இருக்கட்டும், நான் இப்படி தான் இருப்பேன், உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டேவே நான் கூலாக இருந்துட்டேன், ஆனால் நீங்கள் யாரும் அடங்குற மாதிரி இல்லை, நான் எப்போ கூலாக இருக்க ஆரம்பிச்சனோ அப்பயே உங்கள் ஆட்டிடியூட் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க, இதுக்கப்புறம் என்னால் பொறுக்க முடியாது, நான் இப்படி தான், ஜங்குக்னால இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு ஜங்குக் கத்திட்டு அப்படியே வெளியே போயிட்டான். அவன் கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்குது. இப்போ ஜாக்சன் பார்த்துட்டு, டேய் ஏன்டா இப்படி கத்துற, பின்ன என்னடா, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானுங்க, ஹோம்ஒர்க் ஏன் முடிக்கலன்னு சொன்னா என்ன திட்டுறானுங்க, ஏன் சார் நீங்கள் எரிஞ்சு விழுறீங்க, அது இதுன்னு டேஷ் மாதிரி பேசுகிறானுங்கடா, டேய் என்ன ஓன் பசங்கடா, ஏன் பசங்களா இருந்தா இப்படியா பேசுறது, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் வேணும் ஜாக்சன், இந்த மாதிரி பசங்கள்ட்டெல்லாம் அக்கறையாக பேசி பார்த்துட்டேன், கத்தியும் பார்த்துட்டேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது இல்லை, எல்லாத்தையும் அடிச்சாதான் அடங்கும்னு நினைக்கிறேன், டேய் 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 இந்த மாதிரிலாம் பண்ணானா ஹெட்டு அப்புறம் இதாக பண்ணிட போகிறாடா அப்படின்னு ஜாக்சன் சொல்கிறான்.
அது உண்மதான். அப்படின்னு இப்போ ஜேகே அப்படியே கேன்டீன்ல வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ அப்படியே உங்கள பார்க்கலாம். நீங்க ரியா இந்த சைடு கேன்டீன்ல லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இந்த சைடு அப்படியே தான் ஜேகேவும், ஜாக்சனும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ நீங்க அப்படியே தான் ரியாவ பார்த்துட்டு, "பசங்கலாம் ரொம்ப ஸ்வீட்டா இருக்காங்கல்ல" அப்படின்னு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ரியா பார்த்துட்டு, "நீ வேற. உன் பசங்க இப்படி இருக்காங்க. என் பசங்கலாம் ரொம்ப கிரேசியா இருப்பானுங்க. என்னதான் பண்றதுன்னு தெரியல" அப்படின்னு ரியா சொல்லிட்டு இருக்கா. நீங்க அப்படியே சிரிச்சுட்டு இருக்கீங்க. "சரி பரவால்ல இருக்கட்டும். பார்த்துக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்." அப்படின்னு நீங்க அப்படியே சிரிச்சுட்டு இருக்கீங்க. "நீ எப்படி இவ்வளோ அழகா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற?" அப்படின்னு ரியா கேட்குறா. "ஏய் லைஃபே அட்ஜஸ்ட்மெண்ட் தானடி. என்ன பண்ணுறது? நல்ல விஷயத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது தப்பு இல்லையல்ல. ஸோ பசங்க என்ன இருந்தாலும் நம்ம பசங்க தானே." அப்படின்ற மாதிரி இங்கே நீங்கள் சொல்கிறீங்க. "நீ சூப்பர் வயன். ஃபஸ்ட் டேவே உன் பசங்களை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்ட. இங்கே பாரேன், டீச்சர்ஸுன்றது அவங்களுக்கு சொல்லித்தரது விதம் தான். ஸோ நம்ம ஒரு பசங்களுக்கு சொல்லி தந்தா தாண்டி நாளைக்கு அந்த பிள்ளைங்களோட லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம நம்ம டென்ஷன் ஆகலாம், கோவப்படலாம். ஆனால் அந்த பசங்க கிட்ட ரொம்ப காமிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஸ்ட்ரெஸ், நம்ம கோவம் நமக்குள்ளே தான் இருக்கணும். அந்த பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுச்சுங்க? ஆ அந்த பிள்ளைங்கள்ட்ட போய் சொல்லி அதுங்களை இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ணி ம்ஹும் எனக்கு அது பிடிக்காதுடி." அப்படின்னு இங்கே நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. இந்த சைட் ஜேகேவை பார்க்கலாம். "டேய் என்னடா பண்ண சொல்கிற? வேறு வழி இல்லை. இவனுங்களுக்கெல்லாம் ஹோம்ஒர்க்கு கொடுக்கறதோட என் பேச்சை கேட்கலன்னா ஒழுங்கா ஹெட்டு முன்னாடி போய் நிற்க வச்சுருவேன். ஓ பொறுத்துட்டு போகிறேன்டா." அப்படின்னு ஜேகே கத்திட்டு இருக்கான். ஸோ ஜாக்சன் பார்த்துட்டு, "சரிடா சாப்பிட்டோமா, டென்ஷன் ஆகாதடா, சாப்பிட்றா, சாப்பாடு எனக்கு ருசிச்சு சாப்பிட்றா." இவன் ஒருத்தன் அப்படி சொல்லிட்டு ஜேகேக்கு கடுப்பாயிட்டு இருக்கான். ஒழுங்காக கூட சாப்பிடல. ஸோ இப்போ ஜாக்சன் பார்த்துட்டு, "சரி சாப்பிடு, அதுக்கப்புறம் கற்று." அப்படின்னு இப்போ ஜாக்சன் சொன்னோடனே ஜேகேவும் அப்படி தான் கோவத்திலே சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ உங்களை பார்க்கலாம். நீங்கள் ரியாவை பார்த்துட்டு, என்னை பொறுத்த வரைக்கும் பசங்க நல்லா படிக்கணும், அவ்வளோதான். அவங்க நல்லா படித்து ஃப்யூச்சர் நல்லபடியாக கிடைக்கணும்ல. என்ன மாதிரி ப்ரொஃபஸராக இல்லாமல் வேறு ஃப்யூச்சர் அவங்கவுங்களுக்கு ஒரு எய்ம் இருக்கும்ல. ஸோ அது கிடச்சா போதும் அப்படின்னு நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. சூப்பர் வயன், நல்லா சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் பசங்களுக்கு உங்களை தான் ரொம்ப பிடிக்க போகுது. வேணால் பாருங்களேன். என் பசங்களுக்கு என்ன பிடிக்குதோ இல்லையோ, ஆனால் என் பசங்களை நான் ஒழுங்காக ட்ரீட் பண்ணுவேன், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அப்போ தான் பசங்களுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்போ அப்படியே வாங்க, ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் பார்க்கலாம். நீங்கள் நினச்சபடியே ரியா நினச்சபடியே நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபேவரட் ஆகிடுறீங்க. ஸோ பசங்களுக்கு உங்களை அவ்வளோ பிடிச்சி போச்சு. அந்த 1 மந்த் தான் வந்திருப்பீங்க. ரியா வந்து 2 மந்த்ஸ் தான் ஆகும். இருந்தாலும் பசங்களுக்கு ரியாவை ரொம்ப பிடிக்கும் தான், ஆனால் அந்தளவுக்கு இல்லை. பட் நீங்கள் அந்த காலேஜில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டீங்க. பசங்களுக்கு அவ்வளோ உங்களை பிடிக்கும், அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்தும், அவ்வளோ கேர் எடுத்துப்பாங்க. நீங்கள் உடம்பு சரியில்லைன்னு ஒரு நாள் வரலனாலும் கூட உங்கள் வீடு தேடி வந்து, "மேம் எப்படி இருக்கீங்க, டேப்லெட் போட்டிங்களா?" அப்படின்னு பசங்க ரொம்ப அக்கறையாக உங்களை ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு அப்படி ஒரு புது ஃபீலிங்காக இருக்குது. ஸோ இதே சைட் ஜேகே பார்க்கலாம். ஜேகே பற்றி எல்லா பசங்களும் புரிஞ்சு போச்சு. அவர் கோல்டு ப்ரொஃபஸர் தான், அவரை மாற்றவே முடியாதுன்னு. ஸோ ஜேகே இவ்வளோதான் எரிஞ்சு விழுவான். ஆனால் கேர்ள்ஸுக்கெல்லாம் அவனை அவ்வளோ பிடிக்கும். பட் ஜேகேக்கு எந்த கேர்ள்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த காலேஜில். ஸோ அவன் உங்களையும் பார்த்துருக்க மாட்டான், நீங்களும் ஜேகேவை பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் வேறு டிபார்ட்மெண்ட்னால வேறு ஒரு வழி இருக்கும் உங்களுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட் சைடே போயிருக்க மாட்டீங்க. ஸோ இப்படி தான் டேஸஸ்லாம் போகுது. ஸோ இப்போ ஹெட்டு உங்களை கூப்பிடுறாரு. இப்போ நீங்களும் சொல்லுங்கள் சார் அப்படின்றீங்க. வாங்க கிம் வைன். சொல்லுங்கள் சார். பசங்களோட ஃபேவரட் கிம் வைன் அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே ப்ளஷ் ஆகுறீங்க. அப்புறம் என்னம்மா, நீங்கள் தான் நல்லா அந்த காலேஜில் நல்லா ஃபேமஸ் ஆகிட்டு போலக்கே. வந்து 1 மந்த்துக்குள்ளே பசங்க வாயிலேருந்து வயன் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு, "சார் அவங்க அட்ரஸ் கொடுங்க, நாங்கள் போய் பார்க்குறோம்." என்னப்பா என்ன அலுப்புற பண்ணிட்டானுங்க. எல்லார்கிட்டையும் நான் அட்ரஸ் கொடுக்க முடியல. ஒரு 10 பேராவது உன் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்படி நான் அட்ரஸ் கொடுத்துருந்தா கூட உன் வீட்டில் வந்து உன்னை டார்ச்சர் பண்ணாங்கன்னா என்னம்மா நான் பண்ணுறது? "சார் அது அப்படி இல்லை, பசங்களுக்கு நான் கரெக்டான வழியில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், அவ்வளோதான்." ஐயோ நீ வேறம்மா. இதே நம்ம காலேஜில் இன்னொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஜேகேன்னு ஒருத்தவன் இருக்கான், ஜான் ஜங்குக். அவனை கண்டாலே பசங்களுக்கு பிடிக்காது, ஆனால் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன்கிட்ட என்ன அழகு இருக்கோ என்னமோ, அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் என்னமோ தெரியல, அவன் எல்லார்ட்டையும் எரிஞ்சு விடுவான். பசங்களுக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது. என்கிட்ட வந்து என்னத்தவன் சொல்லுவானுங்க, "அவரை சீக்கிரத்தில் ரிசைன் பண்ண சொல்லுங்கள், இல்லைனா நீங்களே ரிசைன் லெட்டர் கொடுத்துருங்க, டெர்மினேட் பண்ணி விட்ருங்க." அப்படி இப்படி பசங்க என்கிட்ட வந்து கெஞ்சுவானுங்க. ஏன்னா அவர் அவ்வளோ கோல்டு. ஐயோ என்ன சார் சொல்கிறீங்க, அவ்வளோ கோல்டாக இருப்பாரா? ஆமாம் வயன், வந்து 1 வருஷம்தான் இருக்கும். ஆனால் அவர் பண்ணுறது தப்பு கிடையாது, ரொம்ப கோல்டாகவும் இருக்க மாட்டார். பட் ஆனால் கொஞ்சம் கோல்டாக இருப்பார் அப்படின்ற மாதிரி இப்போது ஹெட்டு சொல்கிறாரு. நீங்கள் பார்த்துட்டு, "ஓ ஓகே சார், கிளாஸ்க்கு டைம் ஆகுது, பசங்க தேடுவாங்க, நான் கிளம்புறேன்."
சரிம்மா அப்படின்ட்டு ஹெட் அனுப்பி வச்சிட்டாரு. இப்போது நீங்கள் ஓகே சார் தேங்க்யூன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே உங்கள் கிளாஸ்க்கு போகிறீங்க. ஸோ உங்களுக்கு இப்போ ஜேகேவை பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் வருது. ஏன்னா அவன் கோல்டாக இருக்கான். தென் பசங்களுக்கெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. ஸோ இப்போ நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்றீங்க. ஸோ அப்படி தான் உங்கள் கிளாஸஸ் முடியுது. ஸோ நீங்கள் இப்படி தான் லஞ்ச் பிரேக் அப்படியே வரீங்க. ஸோ இப்போ ரியா என்ன வயன் ஏன்னோ கன்ஃபியூஷனில் இருக்கா? ஆ, அது அது ஒன்றும் இல்லை ரியா. என்னண்ணா இன்னைக்கு காலையில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹெட்டுக்கிட்ட பேசினது, தென் ஹெட் அவர்கிட்ட உங்ககிட்ட என்னென்ன சொன்னார், அது எல்லாத்தையும் ரியாட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. ரியாவும் ஹேய் என்ன சொல்கிற, ஹெட்டு உங்ககிட்ட பேசினாரா? ஆமாண்டி, அவர் வந்து ஜேகே பற்றி சொன்னார். யாரோ ஒரு கோல்டு ப்ரொஃபஸரா, பசங்களுக்கெல்லாம் பிடிக்காதான், டர்மினேட் பண்ணணும், அவர் வேணவே வேணாம், காலேஜ்லேருந்து தூக்கிடுங்க அப்படிலாம் ஹெட்டுக்கிட்ட வந்து புலம்புனாங்களாம். இப்போது அந்த பசங்களையும் நம்ம கொஞ்சம் திருத்தலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவங்க வேறு டிபார்ட்மெண்ட், பரவாயில்ல இருக்கட்டும், ஒரு 2 டேஸ் நான் போய் அந்த பசங்களை ஒரு வழி பண்ணிட்டு வரட்டுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ரியா பார்த்துட்டு வயன் வேண்டாம். இல்லடி எப்படி அது ஒரு அவரும் என்ன மாதிரி தானே, எல்லா ஒர்க்கும் ஹார்ட் ஒர்க்கும் பசங்களுக்காக போடுறாங்க. அந்த பசங்க கிட்ட இல்லைனா அவர்கிட்ட என்ன குறை இருக்குது நான் கண்டுபிடிக்கணும்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரியா பார்த்துட்டு உனக்கு இது தேவையில்லாத வேலை வேணாம் அப்படின்றா. என்னடி தேவையில்லாத வேலை? அது எப்படி? இந்த காலேஜில் ஏகப்பட்ட ப்ரொஃபஸர் இருக்காங்க, 50க்கும் மேலே ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. அப்போது அவங்கெல்லாம் வெறுக்காம ஏன் அவரை மட்டும் வெறுக்கணும்? நான் போய் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ நீங்கள் லஞ்ச் பிரேக் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போது ஜேகேவோட கிளாஸ்க்கு போகிறீங்க. ஸோ அங்கே பசங்களாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. நீங்கள் பசங்களா கொஞ்சம் அசம்பிள் பண்ணுங்களேன் அப்படின்றீங்க. ஸோ இப்போ அவங்களும் யாராதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்களா, கேர்ள்ஸ்க்கெலாம் அப்படியே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. ஸோ அப்படி தான் மேம் அழகாக இருக்காங்கள, இந்த உங்களை டிபார்ட்மெண்ட்லேயே பார்க்கலையே இவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு பசங்க பொண்ணுங்க எல்லாமே பேசிகிட்ருக்காங்க. நீங்கள் அப்படி தான் நடுவில் நின்றுட்டு உங்ககிட்ட ஒரு 2 மினிட்ஸ் பேசலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அந்த பசங்களும் பேசலாமே அப்படின்றாங்க. ஓகே ஃபைன், உங்களுக்கு ஜான் ஜாங்குக் அவர் தானே எடுக்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆ ஆ ஆமாம், ஏன் கேட்குறீங்க அப்படின்னு எல்லாமே கேட்குறாங்க. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாமே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஐயோ ஸ்ட்ரிக்டா, எங்களை சாவடிக்கிறாங்க மேம் அப்படின்னு நம்ம அந்த பசங்களாம் சொல்கிறாங்க. ஓகே ஃபைன், அவர் உங்களை சாவடிக்கிறாரா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. மேம் நீங்களே நினச்சி பாருங்கள், ஒரு நாளைக்கு ஒரு ஹோம்ஒர்க்னா ஓகே, 3 4 5 தராரு, ஒவ்வொரு பீரியடும் வந்து ஒன்று ஒன்று தராரு. நீங்கள் நினச்சி பாருங்கள். இங்கே பாருங்கள் பசங்களா, உங்கள் நல்லதுக்கு தானே அவர் பண்ணுறாரு. இப்போது அந்த வழியாக ஜேகே போயிருப்பான். ஸோ நீங்கள் என்ன தான் பேசுகிறீங்கன்னு அவன் கேட்டுட்ருக்கான். பட் ஆனால் உங்களை பார்த்துருக்க மாட்டான். ஸோ அப்படி தான் நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்ருக்கான். ஸோ அப்படி தான் இங்கே பாருங்கள், உங்களுக்கு வேணால் ஒரு குட்டி கதை சொல்கிறேன், என்னோடய லைஃப்பில் நடந்தது அப்படின்னும் போது ஸோ பசங்களும் சரி ஓகேன்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ வாங்க வயனோட கதைக்குள்ளே போகலாம். ஸோ வயன் ஸ்டார்ட் பண்ணுறா. என்னென்னா, அவள் சின்ன வயசில் இப்படி தான் டீச்சர்ஸ் சொல்கிற எந்த ஹோம்ஒர்க்கும் பண்ண மாட்டா, டீச்சர்ஸை வெறுப்பா, ஹெயிட் பண்ணுவா. ஒரு கட்டத்தில் ஒரு நாள் அந்த டீச்சருக்கு உடம்பு சரியில்லை. ஸோ ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாங்க. ஸோ பசங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ பசங்க எல்லாருமே அந்த டீச்சரை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. பட் டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, பசங்களா என்னால் முடியாது, நான் ஸ்கூலை விட்டு போக போகிறேன். ஆனால் எனக்கு உங்களெல்லாம் விட்டு போக மனசே இல்லை. நான் உங்ககிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தால் நான் மன்னிச்சிருங்க. அண்ணா எனக்கு உங்கள் எல்லாரையும் மிஸ் பண்ண போகிறத நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது பசங்களா. அண்ணா எனக்கு உங்களை விட்டு போக மனசே இல்லை. அண்ணா நான் ரிட்டையர் ஆக போகிறேன், ரொம்ப மன்னிச்சிருங்க, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திருப்பேன்ல அப்படின்னு அந்த அந்த மேம் சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாம் எட்டேருந்து கேட்குறீங்க. உங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க நம்ம மேலே லவ்வை வச்சுருக்காங்க, வெளியே தான் திட்டிகிட்டு இருந்திருக்காங்க, பட் மனசுக்குள்ளே அவ்வளோ லவ். இப்போது அப்படியே இந்த டீச்சர் சொல்கிறாங்க, எனக்கு நீங்கள் லைஃப்பில் நல்லா அச்சீவ் பண்ணணும், அவ்வளோதான். ஆனால் நான் உங்களை ரொம்ப திட்டிருப்பேன்ல, எனக்கு இப்போ குத்துது, உங்களை ரொம்ப திட்டணும், உங்களை ரொம்ப அதிர்ஷ்டணும், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பசங்களா. உங்கள் யாருக்காவது ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்கள் அப்படின்னு உடனே நீங்கள் வரீங்க. ஸோ நீங்கள் தான் ஸ்கூல்லே ஹோம்ஒர்க்கு பண்ண மாட்டிங்களா, ஸோ நீங்கள் வரீங்க மேம் அப்படின்றீங்க. வயன் வாமா அப்படின்றாங்க. சாரி மேம், உங்களை நான் ரொம்ப ஏதாவது டார்ச்சர் பண்ணியிருப்பேண்ணா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படியே அவங்களும் இங்கே பாருமா, எனக்கு நீ நல்லபடியாக படித்து பெரிய ஆளாக வரணும் மேம், எனக்கு ஒரு எய்ம் இருக்குது, சொல்லுமா, உங்களை மாதிரி நானும் ஒரு காலேஜுக்கு ப்ரொஃபஸராக வரணும்னு. சூப்பர், ஆனால் அந்த பசங்கக்கிட்ட என்ன மாதிரி ஸ்ட்ரிக்டாக வந்துடாத அப்படின்றாங்க. நீங்களும் ஓகே மேம்
அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அந்த மேம்க்கு ரொம்ப உடம்பு ரொம்ப வீக் ஆகி நீங்கள் 12th முடிச்சுட்டு போகும்போது அவங்க இறந்துட்டாங்கன்ற மாதிரி உங்களுக்கு நியூஸ் வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் காலேஜ்லாம் படித்து முடிச்சுட்டு ஒரு ப்ரொஃபஸர் ஆகிருப்பீங்க. இதுதான் என் வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த பசங்க கண்ணில் தண்ணி நிற்கிது. ஸோ ஜெக்கியும் பார்க்குறான், யார் அந்த பொண்ணுன்ற மாதிரி. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கூட இருக்கவங்களையோ இல்லை உங்களுக்கு பிடிக்காதவங்களையோ தயவு செஞ்சு ஹர்ட் பண்ணிடாதீங்க. அவங்க லைஃப்பில் நிறையா ஹர்ட்டிங் நடந்திருக்கும். அதையும் நினச்சி கொஞ்சம் பாருங்கள் பசங்களா. சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே மூவ் ஆன் பண்ணி போகிறீங்க. செக்கி கடைசி வரைக்கும் உங்கள் ஃபேஸை பார்த்துருக்க மாட்டான். இப்போ அப்படி தான் பெல்லோ அடிச்சிருக்கும், 15 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் உங்கள் கிளாஸ்க்கு போயிருப்பீங்க. ஸோ ஒரேயாக பார்த்துட்டு, ஐயன் என்னாச்சு, பசங்களை சம்மந்தப்படுத்திட்டேன், இதுக்கப்புறம் அந்த நியூஸ் வராது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க. பார்க்கலாண்டி அப்படின்ட்டு ரியாவும் அவங்களோட கிளாஸ்க்கு போயிருப்பாங்க. நீங்களும் உங்கள் பசங்களோட கிளாஸ்க்கு போயிருப்பீங்க. இங்கே ஜேகே இப்போ அப்படியே என்ட்ராகிறான். பசங்கள்லாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே எல்லாருமே சேர்ந்து ஜேகே சார் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. ஸோ ஜேகேவும் என்ன எதுன்னு பார்க்குறான். வெரி வெரி சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோரஸாக பசங்க சொல்கிறான். ஜேகேவும் பார்க்குறான், நாங்கள் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோம்ல அப்படின்லாம் பசங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு, சாரி சார், இதுக்கப்புறம் நான் எந்த கிளப்பும் போக மாட்டேன். உங்கள் ஹோம்ஒர்க்கை முடிச்சதுக்கப்புறம் தான் எதாக இருந்தாலும் நீங்கள் 100க்கும் மேலே கொடுத்தாலும் நான் முடிச்சுட்டு போகிறேன் சார், மன்னிச்சிருங்க சார் அப்படி அந்த பொண்ணு அப்படி ஜேகே கேட்குறா. ஜேகே பார்த்துட்டு, ஐயோ எனக்கு உங்கள் மேலே கோவம்லாம் கிடையாது, எனக்கு நல்லா படிக்கணும், படித்து பெரிய ஆளாக வரணும், அவ்வளோதான், எனக்கு அதுதான் ஆசை. என் ஸ்டூடெண்ட்ஸை நான் நல்ல வழியில் ட்ரீட் பண்ணிட்டேன், கெட்ட வழியில் ட்ரீட் பண்ணிட்டேன். பட் ஆனால் நீங்கள் கேட்கலன்னு தான் எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. அதான் உங்கள் மேலே ரொம்ப எரிஞ்சு விழுந்துட்டேன்ல, காலையில் ரொம்ப திட்டிருப்பேன்ல அப்படின்னு ஜேகே சொல்கிறான். இப்போ அங்கே இருக்க பசங்கள்லாம் பார்த்துட்டு, சார் அப்படி இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை பசங்களா, ரொம்ப ஹர்ட் பண்ணியிருப்பேன்ல, மன்னிச்சிருங்க அப்படின்னு ஜேகே சொல்கிறான். அவங்க இருக்க பசங்களா, இல்லை சார் நாங்கள் தான் மன்னிப்பு கேட்கணும்னு எல்லா பசங்களும் மன்னிப்பு கேட்டு ஜேகே வேலை ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜேகேவும் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, சரி ஓகே உங்கள் ஒர்க்கை பாருங்கள், நான் இதுக்கப்புறம் ரொம்ப ஹோம்ஒர்க் கொடுத்து உங்களை திட்ட போகிறதில்ல, என்னையே நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். எல்லா பசங்களும் ஓன்னு கத்துறாங்க. ஸோ இந்த விஷயம் ஹெட்டுக்கும் தெரிய வருது. ஸோ என்னது இவ்வளோ ஒரு அழகான மேஜிக்கா அப்படின்ற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்திருப்பீங்க. ஹெட்டு கூப்பிட்டு, வயன் நேற்று தான் அதை பற்றி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், நீங்கள் என்ன பண்ணீங்க சார், அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு மேஜிக் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க. ஹெட்டுக்கு புரியுது. ஸோ அப்புறம் என்ன, காலேஜில் இருக்க ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அங்கே ஒர்க் பண்ணுற மேட்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே உங்களை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ ஜேகேக்கு இப்போ உங்களை பார்த்தே ஆகணும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து பேசினதுனால இப்போ அங்கே இருக்க பசங்களோட லைஃபே டோட்டலாக மாறி இருக்கு, ஜேகேவை மாற்றிருக்குன்னொடனே. ஸோ ஜேகேக்கு உங்களை பார்க்கணுன்னு ஆசை. ஸோ ஜேகேவும் எப்படியும் உங்கள் அட்ரஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டு ஒரு நாள் நீங்கள் உங்கள் கிளாஸை விட்டு வெளியே வரும்போது ஜேகே வந்து நிற்கிறான். நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் நான் பக்கத்து டிபார்ட்மெண்ட் ஜான் ஜங்குக், அன்றைக்கி என் கிளாஸில் வந்து பேசுனீங்களே, சார் நீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அப்புறம் என்ன, நீங்களும் ஜேகேவும் கீழே அப்படி கேண்டீனில் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ நீங்களும் ஜேகேவும் நல்லா சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூ, என் பசங்களை மாற்றவே முடியாது அவ்வளோதான் நினச்சேன், பரவாயில்ல அழகாக மாற்றிட்டீங்க, ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு ஜேகே சொல்கிறான். ஸோ ஜேகேக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ அப்படி தான் நீங்களும், பரவாயில்ல இருக்கட்டும் சார், சின்ன சேஞ்ச் தான், அது எப்படி இங்கே 50க்கும் ஸ்டாஃப்ஸ் மேலே இருக்காங்க, எல்லாரையும் பிடிச்ச பசங்களுக்கு உங்களை எப்படி பிடிக்காம போகலாம், அதனால தான் அவங்கள மாற்றினேன், வேறு ஒன்றும் இல்லை. ஜங்குக் அப்படி உங்களை பார்க்குறான். மேம் ஒயன் அப்படின்றான். நீங்களும் ஜேகே பார்த்து, சொல்லுங்கள் சார், நீங்கள் அதெல்லாம் கூப்பிட வேணாம், என்னை ஜஸ்ட் கால் மீ ஜேகே. ஓகே ஜேகே, சொல்லுங்கள், நீங்கள் ஒரு கதை சொன்னீங்களா, அது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது நீங்களும், ஆமாம் அது உண்மை தான். அப்போது நீங்கள் கேட்டிங்களா? ஜேகே அப்படியே முழிக்கிறான். ஆமாம். ஐயோ சார், ஏன் சார் அதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே போயிருப்பீங்க. பட் ஆனால் அது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்மைலோடு போயிருப்பீங்க. ஜேகே அப்படியே பார்க்குறான். அவனுக்கு என்னன்னு தெரியல, அப்படின்னு நீங்கள் போனதுக்கப்புறம் அவன் ஹார்ட் பீட் அப்படியே டப் 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 டப்னு துடிக்க ஆரம்பிக்குது. ஜேகே அப்படியே கையை வச்சு ஃபீல் பண்ணுறான். ஜாக்சன் பார்த்துட்டு, என்னடா கரெக்ட் பண்ணுறியா என்ன அப்படின்னு ஜாக்சன் கேட்குறான். டேய் போடா அப்படின்னு ஜேகே அப்படி தான் போயிருப்பான். ஸோ இப்போது ஒரு சண்டே போல் காலேஜ் கிடையாது. ஸோ நீங்கள் அப்படி தான் உங்கள் ஃபேமிலியோட லைக் உங்களோட ஹோல் ஃபேமிலியே கோவிலுக்கு வந்திருப்பீங்க. ஸோ அது ரொம்ப பெரிய கோவில் தான். ஸோ அப்படி தான் உள்ளே வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் ஒரு அழகான சாரீ வியர் பண்ணியிருக்கீங்க. ஸோ தமிழ்லைனில் இருக்க மாதிரி. ஸோ அந்த சாரீ அழகாக வியர் பண்ணிவிட்டு அப்படி தான் கோவிலுக்குள்ளே வரீங்க. ஸோ
அப்போது தான் ஒரு கார் வருது. பார்த்தா அது ஜேகேவோட கார் தான். ஸோ ஜேகேவோட அம்மா, தம்பி, இங்கே ஒரு ஐயர் இருக்கார், அவர் முன்னாடி மட்டும் உன் ஜாதகத்தை காமிச்சிட்டு போயிடலாம் என்ன அப்படின்ற மாதிரி. இப்போ ஜேகே அம்மா சொல்கிறாங்கம்மா, ஜாதகத்தெல்லாம் என்னம்மா நம்பிட்டு இருக்க இந்த உலகத்தில்? டேய், என்னடா உனக்கும் வயசாகிடுச்சுடா, இதோடய உனக்கு 27 வயசாகிடுச்சு, எவ்வளோ நேரம்டா, எவ்வளோ நேரம் தள்ளி போடுவேன்? அடுத்து உன் தங்கச்சி இருக்கா, அவளை பார்க்கணுண்டா. மா, தங்கச்சிக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சு தொலையேன், நான் அப்புறம் பண்ணிக்கிறேம்மா, என் வாழ்க்கையில் இன்னும் வரைக்கும் ஒரு பொண்ணு மாட்டல அப்படின்னு ஜேகே சொல்கிறான். ஸோ டேய், அதெல்லாம் மாட்டோம், நீ ஜோசியர்கிட்ட மட்டும் வாய் வச்சுட்டு சும்மா இருப்பா, அவர் மட்டும் ஏதாவது சொல்லிட்டு போவார், அதெல்லாம் காதில் வாங்கிட்டு அவரை 1க்கு 2 மட்டும் பேசுகிறாது என்ன. இது மாதிரி எத்தனையோ ஜோசியரை பார்த்துட்டோம், அவர் அசிங்கமாக சொல்லிட்டப்பா, இந்த ஜோசியரை மட்டும்டா அப்படின்ற மாதிரி இங்கே ஜேகேம்மா சொல்கிறான். சரிம்மா வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்திருப்பான். நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட அங்கே அப்படியே எல்லாம் வரவங்களுக்குலாம் சக்கரை பொங்கல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ ஜேகேவோட அம்மாவும், டேய் சக்கரை பொங்கல் நல்லாயிருக்கும் வா வா அப்படின்னு சொல்லிட்டு வரிசை அப்படி நின்றுட்டுருக்காங்க. ஸோ ஜேகேவும் அப்படியே பார்க்குறான், நீங்கள் தான் அப்படி அழகாக எல்லாருக்கும் சுண்டல் கொடுத்துட்ருக்கீங்க. ஜேகே பார்க்குறான், அப்படி நீங்கள் சரியில்ல அழகாக இருக்கீங்க. ஸோ ஜேகே அப்படி உங்களே பார்த்துட்ருக்கான். ஸோ அவன் ஃபைனலி அவனோட லவ்வான அவங்கள கண்டுபிடிச்சிட்டானே. ஸோ அப்படி தான் அவங்களே பார்த்துட்ருக்கான். ஸோ நீங்கள் எல்லாருக்கும் சுண்டல் வச்சுட்ருக்கீங்க. ஸோ ஜேகேவை நீங்கள் நோட் பண்ணல. ஜேகே அம்மா வராங்க, உங்களை பார்க்குறாங்க. பா, அக்கா மகாலட்சுமி மாதிரி இருக்கம்மா, ஆனால் என்ன என் பையனுக்கு இதே மாதிரி ஒரு பொண்ணு கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் அப்படியே லைட்டாக சிரிக்கிறீங்க. சிரிக்கும் போது கூட பாரு, இவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்ட்டான். சரி ஆண்டி அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு எல்லாருக்கும் சக்கரை பொங்கல் சுண்டெல்லாம் வைக்கிறீங்க. ஜேகே அப்படியே பார்க்குறான். பின்னாடி ஜாக்சனும் தான் வந்திருப்பான். டேய் மச்சான், சக்கரை பொங்கல் நல்லாயிருக்கும்டா இந்த கோயிலில், வா வாங்கி சாப்பிட்லாம். டேய் மூட்ரா அப்படின்னு ஜேகேவும் அப்படி தான் உங்களே தான் பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே தான் வாங்கிட்டுருக்கான். ஸோ சுண்டலும் நீங்கள் வைக்கிறீங்க. ஸோ ஜேகே அப்படியே உங்களே பார்த்துட்டு தான் போயிருப்பான். ஜாக்சன் வாங்கிட்டு, டேய் நான் 2 வாங்கியிருக்கேன்டா, இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குடா அப்படின்னு ஜாக்சன் சாப்பிட்டுட்ருக்கான். பா, ஏன்டா இப்படி சாப்பிட்றீங்க, சாப்பிட்டு போகடாட்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜேகே உங்களே தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் அங்கே இருக்க சின்ன பசங்களுக்கெல்லாம் அழகாக சாக்லேட் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்ருக்கான். ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஸோ அந்த சாரியில் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. ஸோ ஜேகே உங்களே தான் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஜாக்சனும் யாரை தான் அவன் பார்க்குறான் அப்படின்ட்டு அங்கே ஜேகேவை பார்த்துட்டே இருக்கான். ஜாக்சன் அவன் சக்கரை பொங்கலாம் சாப்பிடல, அதை வச்சு பிசைஞ்சிட்ருக்கான். இப்போது ஜாக்சன் பார்த்துட்டு, டேய் ஜேகே அப்படின்னு கத்துறான். என்னடா என்ன பண்ணிகிட்ருக்கன்னு பாருடா அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஜேகே இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறான். பார்த்தா அவன் சக்கரை பொங்கல் சாப்பிடல, கையை வச்சு அதை பிசைஞ்சிட்ருக்கான். அவ்வளோதான். டேய், இது எப்படா இங்கே வந்து? இது எப்படி இங்கே வந்துச்சா? நீ தானடா அந்த வரிசையில் வாங்கிட்டு வந்த? ஓ ஆமாம்ல. டே மச்சான், என்னடா விழுந்துட்டியா அப்படின்னு சொல்லி இங்கே ஜாக்சன் கிண்டல் பண்ணிகிட்ருக்கான். ஜேகே பார்த்துட்டு, பயமுறா, என்னன்னு தெரில, இந்த பொண்ணை அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் பார்த்தல, அப்பயே எனக்கு என் இதயம் இப்போ தான் சொல்லிடுச்சுடா அப்படின்னு இங்கே ஜேகே புலம்புறான். ஜாக்சன் பார்த்துட்டு புலம்பதை நிறுத்திட்டு அங்கே அம்மா கூப்பிட்றாங்க, வா போகலாம் அப்படின்னு ஜாக்சன் பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுறான். டே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போயிருப்பான். இப்போ ஜோசியரும் பார்த்துட்டு, அட என்ன அதிசயம் இது அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகே அம்மாவும், என்ன அதிசயம், என் பையனுக்கு ஏதாவது கிடச்சிருக்கா? ஐயோ கிடச்சிருக்கா, மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வர போகிறாங்க, பக்கத்துலேயே தான் இருக்காங்க அப்படின்னு ஜேகே ஷை ஆகிட்டான். அவன் கண்டுபிடிச்சிட்டான் அது ஒயன்தான்னு. அப்போது ஜேகே அப்படியே சிரிக்கிறானா. இப்போ தான் ஜோசியர் பார்த்துட்டு, என்ன தம்பி பக்கத்துலேயே ஆளை வச்சுட்டு அம்மா கிட்ட சொல்லாமல் இருக்கே அப்படின்னு. ஐயோ ஜோசியர் அப்படிலாம் இல்லை, அம்மா வாம்மா போகலாம். டேய் இருறா, பக்கத்துலேயே இருக்கானா அப்போது அப்படின்னு இங்கே ஒரு பக்கம் ஜேகே அம்மா, சரி நீ சாமி கும்பிட்டுட்டே இரு, ஜோசியர்கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசிட்டு வரேன்டா. சரி எங்கேயா போமா அப்படி சொல்லிட்டு இப்போ ஜேகே நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தேடிட்டு அப்படியே வரான். ஸோ அப்படி உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படி தான் சாமி கும்பிட்டுட்ருக்கீங்க, ஆப்போசிட்டாக இருக்கீங்க நீங்களும் ஜேகேவும். ஸோ இப்போ அப்படி தான் மழை பெய்ய ஆரம்பிக்குது. இங்கே பார்க்குறீங்க சம மழை. ஜாக்சன்லாம் டேய் மச்சான் வாடா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போகிறான். ஆனால் ஜேகே கேட்காம அப்படி தான் உங்களே தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் அந்த மழையை ரசிச்சுட்டு நிற்கிறீங்க. உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே உங்களை கூப்பிடுறாங்க, ஆனால் நீங்கள் அப்படி தான் அந்த மழையை ரசித்து அங்கே அப்படி நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அப்படி தான் ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே அப்படி தான் உங்களே பார்த்துட்ருக்கான். யார் தீங்கு செய்தாலும் மன்னிக்க தோன்றும், நீ தந்த இம்மாற்றம் என் வெட்கம் தூண்டும், காதல் வந்தால் கோபம் எல்லாமே காற்றோடு காற்றாக போகின்றதே. தூவானம் தூவ தூவ மழை
ஜேகே அப்படிதான் உங்களையே பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஃபைனலி நீங்களும் ஜேகேவும் மழையில் நனைஞ்சிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் ஃபேமிலியெல்லாம் உங்களை கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஜேகே அப்படி தான் நடு அப்படியே சாமி உள்ளே இருக்காங்கண்ணா. ஜேகே அவருக்கும் நடுவில் நின்றுக்கிட்டு அப்படி சாமியை பார்த்துக்கிட்டே கடவுள் வரங்கள் தரும் பல கதை கேட்டேன். அவரே வரமாய் வருவதை இங்கு பார்த்தேன். வேறு என்ன வேண்டும் வாழ்வில்? அப்படின்னு ஜேகே அப்படி தான் நின்று சுற்றிட்டு இருக்கான். இப்போ அப்படி ஜேகேம்மா பார்த்துட்டு ஜங்குக் அப்படி கத்துறாங்க. ஜேகேவும் யார் இது அப்படி சொல்லி திரும்பி பார்த்தா இங்கே ஜங்குக் அம்மா இங்கே வாடா அப்படி சொல்லி கத்துறாங்க. ஸோ ஜங்குக்கும் அப்படி பார்க்குறான். நீங்கள் இல்லை, ஸோ நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட போயிட்டுருக்கீங்க. ஸோ அவங்களும் உங்களை கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க. ஜேகே அப்படி பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே நீ தான் என் பொண்டாட்டி அப்படின்ட்டு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே அப்படி ஜங்குக்கோட அம்மா கூடயே ஜங்குக் ஜாக்சன் 3 பேருமே போயிருப்பாங்க வீட்டுக்கு. ஜேகே அவன் வீட்டுக்கு வந்துட்டு அவருக்கு சொல்லவா வேணும், குஜாலமாக இருக்குது. ஏன்னா ஃபைனலி அவன் உங்களை கண்டுபிடிச்சிட்டான். ஸோ நீங்கள் அவன் மேலே ஃபாலோ ஆகிட்டீங்களான்லாம் தெரியாது அவனுக்கு. பட் அண்ணா அவன் ஃபுல்லி உங்கள் மேலே ஃபாலோ ஆகிட்டான். ஏன் ஐம் அடிக்டட் டு யூ டி, ஐம் அடிக்டட் அப்படின்ட்டு இருக்கான். ஸோ மிரரில் அவனே பார்த்து அப்படியே ஷை ஆகி ப்ளஷ் ஆகிட்டுருக்காரு. பைப்பில் ஜாக்சன் வரான். டே மச்சான் வெக்கப்படுறது போதுண்டா, பார்க்குற எனக்கே தாங்க முடில, அப்புறம் அந்த பொண்ணு ஃபீல் பண்ணுச்சுன்னா அவ்வளோதான் போலக்கே அப்படின்னு இங்கே ஜாக்சன் கலாய்ச்சிட்ருக்கான். டேய் உனக்கு என்னடா தெரியும் ஃபீலிங்ஸை பற்றி போடா அப்படின்னு ஜேகே சொல்லிட்டு இருக்கான். மச்சான் பார்த்து இருந்துக்கோ, அப்புறம் அப்புறம் வேணான்னு சொல்லிட்டு போனானா அப்புறம் நீ தான் ஃபீல் பண்ணும், அதெல்லாம் சொல்ல மாட்டான், அமைதியாக வாய முடுறான் அப்படின்னு இங்கே ஜேகே பேசிகிட்டு இருக்கான். ஸோ சீனை கட் பண்ணி உங்களை பார்க்கலாம். நீங்கள் அப்படி தான் நீங்கள் அந்த மழையை நனைஞ்சி ஜங்குக்கு பார்த்துருப்பீங்கள, நீங்களும் மிரர் முன்னாடி நின்றுட்டு அப்படியே ஷை ஆகிட்டுருக்கீங்க. உங்கள் அண்ணன் பொண்ணு வரா, அத்தை இது அம்மா தர சொன்னாங்க அப்படின்னு பார்த்து அது வேறு எதுவும் இல்லை, பால் தான், நல்லா சூடாக ஒரு ஹாட் பால் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. தேங்க்யூ செல்லக்குட்டி அப்படின்னு நீங்கள் தியாவை பார்த்துட்டு சொல்கிறீங்க. தியாவும் ஆமாம் அந்த அங்கிள் யார், உங்களுக்கும் ஆப்போசிட்டில் நின்னாங்களே அந்த அங்கிள் யார் அப்படின்னு தியா பார்த்துருப்பா. ஸோ அப்படி தான் அவளும் கேட்குறா. அவரா உன் வருங்கால மாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவள் பார்த்துட்டு ஏய் எனக்கு வருங்கால மாமா கிடச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிப்பா ஏய் அப்படின்றீங்க. ஸோ அப்புறம் என்ன, அங்கே ஒரு சேர் இருக்குது, மழை நல்லா பெய்யுதில்ல, அப்படி தான் அந்த ஹாட் மில்க்கை அப்படியே தான் சிப் பண்ணி விண்டோ கிட்ட உட்காந்துட்டு குடிச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்படி தான் ஜங்குக்கு உங்கள் மைண்டுக்கு வந்துட்டு போகிறாரு. ஸோ அதெல்லாம் அப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணி ஜங்குக்கு பார்க்கலாம். ஜங்குக்கு அம்மா பார்த்துட்டு டேய் ஏன்டா அந்த மழையில் அப்படியே நனைஞ்ச, ஒன்று மாதிரி ஒரு பொண்ணும் அதே மாதிரி தான், நம்ம சக்கரை பொங்கல் வாங்கிட்டு இருந்தாலும் அதே பொண்ணு மாதிரி தான் இருந்துச்சுடா அப்படின்றாங்க. ஜங்குக்கு அப்படியே தான் ஷை ஆகிட்டே இருப்பான்ல. ஸோ ஜாக்சன் பார்த்துட்டு ஆண்டி கொஞ்சம் உங்கள் பையனை கொஞ்சம் பாருங்களேன், அவங்க வெசலாக வாஷ் பண்ணி தொடச்சிட்ருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி அவன் எங்கேயோ இருக்கான், அவன் வேர்ல்டு எங்கேயோ இருக்குது. ஸோ அப்படி தான் ஜங்குக்கு அம்மா பார்த்துட்டு ஜங்குக் டேய் ஜங்குக் ஜேகே அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஆனால் அவன் வேற ஒரு ட்ரீம் வேர்ல்டில் இருக்கான். ஜாக்சனை கூப்பிட்டு பார்த்துட்டான். ஆனால் ஜேகே கேட்குற மாதிரி இல்லை. இப்போது டேய் என் பையனுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு இப்போ ஜேகே அம்மா கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜாக்சன் நடந்த கதையெல்லாம் சொல்கிறான். அப்படி ஜேகே அம்மா வாயில் கை வச்சுக்கிறாங்க. என்னடா சொல்கிற, அதுக்குள்ளே விழுந்துட்டானா? அது மட்டும் இல்லை, அந்த பொண்ணு எங்கள் காலேஜோட ப்ரொஃபஸர், அவங்க ஒரு வேறு டிபார்ட்மெண்ட்டில் எடுக்கிறாங்க, நாங்கள் வேறு டிபார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஜாக்சன் சொல்கிறான். அப்போது பேசி முடிச்சிடலாமே அப்படின்னு ஜங்குக்கு அம்மாவுக்கு சீக்கிரத்தில் பேர பிள்ளைங்கள பார்க்கணும், ஜங்குக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை செட்டில் பண்ணணுன்னு தான் அவங்களுக்கு ஆசை. ஸோ ஜேகே ஒரே பையன்தான். ஸோ இப்போது அந்த பொண்ணு வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி இப்போது ஜேகே அம்மா கேட்குறாங்க. ஜாக்சனுக்கு தெரியாது, நான் வேணால் ஹெட்டுக்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே ஜாக்சன் சொல்கிறேன். அப்போ சீக்கிரத்தில் கேளு, நல்ல முகூர்த்தம் வரும்போது நான் ஜேகேக்கு நான் நல்லா கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னு ஜேகே அம்மா அப்படியே ஆனந்தமாக அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே அப்படி தான் நின்றுட்டு இருந்திருப்பான்ல. ஸோ இப்போ ஜாக்சன் டே மச்சான் அப்படின்னு கிட்ட போய் கூப்பிட்டதுக்கப்புறம் தான் நீ எப்படா இங்கே வந்த, அடப்பாவி நான் வந்ததே உனக்கு தெரியலையா அப்படின்னு ஜாக்சன் கேட்குறான். சரி வா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்துருக்கானுங்க. ஸோ அப்படி தான் மழை நல்லா பெஞ்சிட்ருக்கு. ஓகே அவன் ரூமில் இருக்க பால்கனி நின்றுட்டு அந்த நிலாவே பார்த்துட்ருக்கான். செம்ம மழை பெய்யுது. அப்படி தான் அந்த மழையில்
அப்படியே அவங்க கண்ணை மூடினா நீங்கள் தான் வந்து நிற்கிறீங்க இந்த சைட் நீங்கள் அப்படியே தான் அந்த ஹாட் மில்க் இன்னுமே நீங்கள் குடிச்சு முடிக்கல. அப்படியே தான் அந்த சேரில் உட்காந்துட்டு கண்ணை மூடினா உங்களுக்கு ஜேகே தான் வராரு. 2 பேரும் மாறி மாறி கண்ணை மூடிக்கிட்டு அவங்கவுங்கள நினச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்படி தான் அந்த மூமெண்ட்ஸ் போகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கலாம். ஜேகேவால் உங்களை ஃபேஸ் பண்ணவே முடியல. ஸோ உங்களுக்கும் ஜேகேவை எப்படி பார்க்குறதுன்னு தெரியல. ஸோ அப்படி 2 பேரும் ஷை ஆகிட்டு அப்படியே உங்களோட கிளாஸ்க்கு போகிறீங்க. ஜேகே அவரோட டிபார்ட்மெண்ட்டுக்கு அவரோட கிளாஸ்க்கு போயிட்டுருக்காரு. ஸோ ஜாக்சனும் தான். ஸோ ஒரு லஞ்ச் பிரேக் போல் ஜேகே வரான், உங்ககிட்ட பேசுகிறான் கேஷுவலாக, உங்களை ரெயினில் பார்த்தேன் அப்படி இப்படின்னு. நீங்களும் அதே தான் சொல்லி பேசிகிட்ருக்கீங்க. இங்கே ரியாவும் ஜாக்சனும் பார்க்கலாம். அவங்க 2 பேரும் ஹாய் நான் ஜாக்சன், ஹாய் நான் ரியா அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே நீங்களும் ஜேகே அப்படியே ஐ டு ஐ பார்த்துட்டே தான் இருக்கீங்க. 2 பேரும் சாப்பிடக்கூட இல்லை, அப்படி தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இருக்க ஜேகேக்கும் உங்களுக்கு இருக்க பாண்டிங் ரொம்ப அதிகமாக லைக் ஃப்ரெண்ட்ஷிப்போடு தாண்டி லவ்வில் விழ போகிற டைமில் தான் ஜேகேவோட பேரண்ட்ஸ் எல்லாமே உங்கள் வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்ச நீங்கள் ஜேகேவா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்புறம் என்ன, உங்களுக்கும் ஜேகேக்கும் இன்னும் 1 மந்தில் மேரேஜ் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்களும் ஜேகேவை பார்க்குறீங்க. நெக்ஸ்ட் டே காலேஜ்லேருந்துலாம் ஜேகேவை ஒரு டைம் கூட பார்க்க முடியல, 1 மினிட் கூட பார்க்க முடியல, அவ்வளோ ஷையாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஷையாகி போகும்போது ஜேகேக்கு அப்படி தான். ஸோ அப்படி தான் உங்களோட டைம்லாம் போயிட்டுருக்கு. நீங்கள் அப்படி தான் எங்கேயோ கீழே போயிட்டுருக்கீங்க. டக்குன்னு யாரும் அவங்கள பிடிச்சி இழுத்துட்டாங்க. நீங்களும் யாருன்னு பார்த்தா ஜேகே தான். அப்படி பார்க்குறான். நீங்களும் அப்படியே ஜேகே பார்த்துட்டு ஜேகே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஒன்று பார்க்க தான் வந்தேன். ஜேகே பசங்க போகிறாங்க விடுங்க அப்படியே சொல்லி போகிறீங்க. ஜேகே அப்படி உங்களே பிடிச்சிட்டு எங்கே போகிற அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படி தான் அவனே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே அவன் கை உங்கள் ஹிப்பு கிட்ட போகுது. நீங்கள் எங்கே போகுது கை? ஏன் வைக்கக்கூடாதா? வருங்கால உன்னோட ஹஸ்பண்ட் ஆக போகிறேன் அப்புறம் என்ன அப்படின்ட்டு உங்கள் ஹிப்பு கிட்ட போகுது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஜங்குக் இது கல்யாணத்துக்கு முன்னாடி எதுவும் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக் பார்த்துட்டு எனக்கு வேணுமே ஒரு ட்ரையல் பார்த்துக்கலாமா அப்படின்ட்டு அவங்க ஹிப்பு 2த்தையும் பிடிச்சி அங்கே இருக்க டேபிளில் உட்கார வைக்கிறான். நீங்கள் ஜங்குக் விடுங்க அப்படின்றீங்க. இப்போ ஜங்குக் அப்படியே உங்கள் 2 லெக்ஸ்க்கும் நடுவில் வரான். நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியே உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் அப்படி ஜங்குக்கே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜங்குக் அப்படி தான் உங்களை ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போ டக்குன்னு டோர் ஓப்பன் ஆகிற மாதிரி சவுண்ட் கேட்குது. பார்த்தா அப்படி தான் ஹெட்டு உள்ளே வந்திருப்பாரு. டக்குன்னு ஜங்குக் அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு கீழே இறக்கி விட்டுட்டான். இப்போது நீங்கள் இந்த மாதிரி நின்றுட்டுருக்கதை பார்த்துட்டு இப்போது ஹெட்டு நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? 2 பேரும் வேறு டிபார்ட்மெண்ட் தானே, இங்கே என்ன வேலை அப்படின்னு மாதிரி ஜங்குக்கு உங்களே பார்த்து கேட்குறாரு. நான் இங்கே ஒரு பேப்பர் எடுக்க வந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு நானும் தான். வயன் எடுத்துட்டிங்களா அப்படின்னு ஜங்கு கேட்குறான். ஹெட்டு பார்த்து சிரிச்சிட்டு சரி நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் நான் வரேன் அப்படி சொல்லிட்டு அவங்க போயிட்டாரு. இப்போது நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தீங்களா ஹெட்டுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படி சொல்லி நீங்கள் போகிறீங்க. டக்குன்னு ஜங்கு பிடிச்சிட்டு அவரே என்ஜாய் பண்ண சொல்லிட்டாரு அப்புறம் என்ன அப்படின்னு மறுபடியும் உங்களை டேபிளில் பிடிச்சி வச்சுட்டு நல்லா கிஸ் பண்ணுறான். மேரேஜுக்கு பாரு எங்கேயும் ஓட முடியாது அப்படின்ட்டு உங்களை விட்டுட்டான். நீங்கள் ஓடியே போயிட்டீங்க. ரியா பார்க்குறா என்னடி ரூம்லேருந்து தனியாக ஓடி வர அப்படின்றா. ஸோ அப்படி கொஞ்சம் உள்ளே பார்த்தா ஜங்குக்கு அங்கே நின்றுட்டுருக்கான். ஓ இப்போயோ ட்ரையல் பார்க்குறீங்களோ அப்படின்னு ரியா கேட்குறா. இப்போது நீங்கள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை வா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரியாவை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுறீங்க. ஸோ அப்படியே ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இன்றைக்கி தான் உங்களுக்கு மேரேஜ் டே. ஸோ உங்களுக்கு அழகாக ஒரு சாரி வியர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி தான் அது அழகாக இருக்கீங்க, நச்சுன்னு இருக்கீங்கன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு அழகாக நெக்லஸ் போட்டு விடுறது, தென் தலை நிறையா பூ வெயிட்டாக இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு அம்மா போதுமா அப்படின்றீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு பொம்பளை பிள்ளைங்களுக்கு முடியல ஃபுல்லாக பூ வச்சாக்காண்டி அழகு, இதெல்லாம் ஒரு தாட்டி தான் அப்படின்றாங்க. நீங்களும் சரி வைங்கன்னு சொல்லிட்டு அப்படி தான் உட்காண்ட்ருக்கீங்க. லைட் மேக்கப் தான். ஸோ ரியாவும் வந்திருப்பா. ஸோ அப்படியே பார்க்குறா. ஸோ அங்கே ஜாக்சன் அப்படி தான் உட்காண்ட்ருக்கான். இங்கே ஜேகே அப்படியே மணமேடையில் உட்காண்ட்ருக்கான். ஸோ ஐயோ சொல்கிறதெல்லாம் சொல்லிகிட்ருக்கான். இப்போ நீங்கள் அப்படியே அழகாக மாலையை போட்டுட்டு வரீங்க. ஜேகே பார்க்குறான். ஆள் ஸ்டன் ஆகிட்டாரு. ஸோ உங்களே தான் பார்த்துட்ருக்கான். உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க உங்கள் மேரேஜ்க்கு. ஸோ அப்படி தான் நீங்களும் மணமேடையில் வந்து எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிவிட்டு அப்படி உட்காருங்க. ஜேகே அப்படி உங்ககிட்ட க்ளோஸாக வந்து உட்காந்துக்கிறான். நீங்கள் அப்படி தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்படி ஜேகே பார்த்துட்டு சூப்பராக இருக்க பொட்டாட்டி அப்படின்னு ஒரு மாதிரி உங்கள் காது கிட்ட விஸ்பர் பண்ணுறான். நீங்கள்
போங்க ஜங்குக் அப்படின்றீங்க. நைட்டு வச்சுக்கிறேன்டி அப்படின்றான். நீங்கள் அப்படியே ப்ளஷ் ஆகுறீங்க. தென் அப்புறம் என்ன ஐயர் என்ன பண்ணுறான்னா, அங்கே தாலி செயின் உங்களோட தாலி இருக்குல்ல, எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. ஸோ ரியா தான் எல்லார்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கா. ஸோ இப்போ அவள் ஜாக்சன் கிட்ட கொண்டு வரா. ஜாக்சனும் பார்க்குறான். ஸோ ரியாவும் ஜாக்சன் அப்படியே ஆகிட்டு போகுது. எப்படி நீங்கள் 2 பேரும் கப்பல் ஆகினீங்களே, ஸோ ஜேக்கும் நீங்களும் அதே மாதிரி அவங்களும் ஒரு கப்பல் ஆகிப்பாங்க சீக்கிரத்தில், நமக்கும் இதே மாதிரி ஓகேவா அப்படின்னு ஜாக்சன் கேட்குறான். இங்கே ரியா அப்படியே ஷை ஆகிட்டு ஓகேன்ற மாதிரி அப்படி சொல்லிட்டு போகிறா. இங்கே ஜாக்சனுக்குலாம் செம்ம சிரிப்பு. செக்கை நோட் பண்ணிவிட்டு கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி கை காட்டுறான். ஜாக்சனும் சரிடா அப்படின்ற மாதிரி அவன் சிரிச்சிட்ருக்கான். ஸோ ஃபைனலி ஜேகே அப்படி உங்களுக்கு தாலி கட்டிகிட்ருக்கான். ஸோ அந்த மூமெண்ட் அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அப்படியே சிரிச்சிட்ருக்கீங்க. ஜேகே அப்படி உங்களுக்கு தாலிலாம் கட்டி முடிச்சுட்டான். 3 முடிச்சு போட்டுட்டான். ஸோ நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே அப்படி உங்களை கிஸ் பண்ணுறான் சீக்கில். ஸோ அப்படியே ஆயிரு குங்குமம் வைக்க சொல்கிறாரு. ஸோ ஜேகே அப்படியே உங்களோட தாலிலையும் உங்கள் நெத்திலையும் தென் அப்படியே உங்களோட தாலி கட்டியிருப்பாங்களே, அந்த 3 முடிச்சு போட்டிருப்பாங்கள்ல, ஸோ அந்த இடத்துலையும் குங்குமம் வச்சு விடுறான். ஸோ அங்கே இருக்கவங்கலாம் அப்படியே உங்களுக்கு அந்த அர்ச்சனை எல்லாத்தையும் தூவிட்டுருக்காங்க. ஸோ அப்புறம் என்ன ஃபைனலி உங்களுக்கு ஜெகிக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. உங்கள் அண்ணன் பொண்ணு ஓடி வந்து, அத்தை இதுதான் சொன்னீங்களா மாமான்னு, ரொம்ப அழகாக இருக்கார் அப்படி உங்களுக்கு ஜெகிக்கு நடுவில் வந்துட்டு அப்படி 2 பேர் தலையை இடித்து விட்டுட்டு போய்கிட்டா. நீங்கள் ஆஹா ஐயோ வாயம் உனக்கு இருக்குது அப்படின்னு நம்ம நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்புறம் என்ன அப்படியே எங்க அந்த அக்னியை சுற்றி வரீங்க. தென் ஜேகே அப்படி தான் உங்களுக்கு அழகாக காலில் 2 கால்லையும் மெட்டி போட்டு விட்டுறான். ஸோ அந்த மூமெண்ட் அப்படி ஜேகே உங்களை பார்க்குறான். நீங்களும் ஜேகே பார்த்து சிரிக்கிறீங்க. ஸோ அப்புறம் ஃபைனலி உங்கள் ஃபேமிலியெல்லாம் நின்றுட்டுருக்காங்க. உங்கள் அப்பா அப்படி உங்கள் கையெடுத்து ஜேகேயோட கையில் கொடுத்து, என் பொண்ணை நல்லா பார்த்துக்கோப்பா அப்படின்ற மாதிரி இங்கே உங்கள் அப்பா சொல்கிறாரு. நீங்கள் ஓடி போய் உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, அப்புறம் உங்கள் அங்கிள், ஆண்டி, சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா அவங்க எல்லாரையும், அப்புறம் தென் உங்கள் அண்ணா, தென் உங்கள் அண்ணி, அப்புறம் தியா எல்லாரையும் ஹக் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் டாட்டா சொல்லிட்டு வரீங்க. ஸோ ஜேகேயோட பேரண்ட்ஸும் அப்படி உங்கள் பின்னாடியே வந்திருப்பாங்க. ஸோ அப்புறம் என்ன ஜேகே வீட்டுக்கு வந்துட்டீங்க. ஜேகே வீடு ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியம் சைஸ், கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அப்படி தான் ஃபைனலி ஜேகேயோட வீட்டுக்கெலாம் வரீங்க. அங்கே ஆர்த்திலாம் எடுக்கிறாங்க உங்களுக்கும் ஜேகேக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வடத்துக்கால் எடுத்து உள்ளே வச்சு வர சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் ஜேகேவும் அப்படி அழகாக உள்ளே வரீங்க. ஸோ அப்புறம் அங்கே கொஞ்சம் ரிச்சுவல்ஸ்லாம் போகுது, லைக் அந்த பால் பழம் அந்த மாதிரிலாம் தராங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படி ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே எப்போ பொண்டாட்டி ரூமுக்கு போகலாம் அப்படின்றான். நீங்கள் வாயை முடிச்சேக்கே அப்படின்றீங்க. என்னடி இதுக்கப்புறம் நீ என்னோடது, இந்த தாலி கட்டி கூப்பிட்டு வந்துட்டல்ல, அதுக்கப்புறம் நீ என்னோட தான் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். நீங்கள் போ ஜேகே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அப்புறம் என்ன உங்களுக்கு ஜேகேக்கும் அந்த நைட் ரெடி பண்ணுறாங்க. ஸோ அப்படி தான் உங்களுக்கு ஜேகேக்கும் அந்த நைட்டு செம்மையாக போயிருக்கும். ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக ஸோ ஒரு மாதிரி போயிருக்கும். ஸோ அதை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் ஒரு 8 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போது உங்களுக்கு ஒரு 6 வயசில் ஒரு பையன் இருக்கான். ஸோ அவன் பேர் ஜூனான்னு வச்சுக்கலாம். அவனை தான் ஸ்கூல் கிளப்பிட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் 9 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் ஒரு 3 டேஸில் டெலிவரி டேட். ஸோ இப்போ ஜூனா பார்த்து, ஜூனா ஓடாதுடா, அம்மா இவ்வளோ நேரம் தான் ஓட முடியும் அப்படின்றீங்க. ஜூனா பார்த்துட்டு முடிஞ்சா பிடிங்க அப்படின்னு ஜூனா ஓடிட்டுருக்கான். ஸோ இப்போ தான் ஜேகே சரின்னு சொல்லிட்டு அவனோட காலேஜுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு அவன் இறங்கி வரான். நீங்கள் அப்படியே தான் ஓடிட்டே இருந்திருப்பீங்க. டக்குன்னு என்னாச்சுன்னு தெரில, உங்களுக்கு அப்படியே பெயின் வந்துருச்சு. ஜேகே பார்க்குறான், வைன் என்னாச்சு அப்படின்றான். நீங்கள் அப்படி உங்களோட ஸ்டொமக்கில் கை வச்சுட்டு, ஜேகே வலிக்குது. ஐயோ ஜூனா ஏன்டா ஓடுன, ஐயோ மம்மி என்னாச்சு அப்படின்றான். நீங்கள் அப்படி தான் பெயினில் துடிக்கிறீங்க. ஸோ அப்படி ஜேகே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுறான். ஸோ ஆம்புலன்ஸ் வரல. ஸோ ஜேகே என்ன பண்ணுறான்னா அப்படியே தான் உங்களை அழகாக காரில் பின்னாடி போட்டிருக்கிறான். தென் ஜூனா, ஐயோ மம்மி என்ன ஆச்சு, ஜூனா அம்மாக்கு வலிக்குதுடா அப்படின்ட்டு இருக்கீங்க. ஜூனா அவன் என்ன நினச்சிக்கிறானா, ஐயோ நம்ம அம்மாவை ரொம்ப ஓட வச்சனால தான் அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு அவன் ஒரு மாதிரி பயந்துட்டுருக்கான். நீங்கள் ஜூனாவோட கையை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. ஜூனா, மம்மி ஒன்றும் ஆகாது சாரி மம்மி அப்படின்ட்டு கேட்டு வரீங்க. பட் நீங்கள் அதெல்லாம் கேட்கவே இல்லை, அப்படியே பெயினில் துடிக்கிறீங்க. ஜேகே காரை ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறான். ஸோ இங்கே ஜேகே ஜூனா 2 பேரும் வெளியே பயந்துட்டுருக்காங்க. இப்போ ஜூனா பார்த்துட்டு, டாடி நான் மம்மி இப்படி பண்ணனால தான் மம்மிக்கு பெயின் வந்துடுச்சா அப்படின்னு ஜூனா கேட்குறான். ஆனால் ஜேகே அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜூனா, நீ பயப்படாத, எனக்கு எதுவும் ஆகாது சரியா, பயப்படாத அப்படின்னு ஜேகே இங்கே சம்மந்தப்பட்டு இருக்கான். ஆனால் ஜூனாக்கு மனசே ஆறல. அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்னடா அம்மாவுக்கு நம்ம பண்ணனால தான் அப்படி ஆயிடுச்சோம் அப்படின்னு அவனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. ஓ இப்போது அப்படி ஒரு சவுண்ட் கேட்குது.
ஜூனாவும் என்ன ஏதுன்னு பார்க்குறான். பார்த்தா அப்படி டாக்டர் அழகாக ஒரு பாப்பாவை கொண்டு வராங்க. ஸோ ஜிக்கி அப்படியே அழகாக வாங்கிக்கிறான். இப்போது அப்படி தான் ஜூனா பார்க்குறான். அழகாக பாப்பா பிறந்திருக்கு. ஸோ அப்படியே அதை அழுதுட்ருக்கு. ஜிக்கி பார்க்குறான். ஜூனா பருவனுக்கு தங்கச்சி பாப்பா பிறந்திருக்கு அப்படின்னு ஜேகே காட்டுறான். இப்போ ஜூனா பார்க்குறான். ஸோ அவனுக்கு தங்கச்சி பாப்பா பார்த்தோன்னே அவனுக்கு முகத்தில் ஒரு ஸ்மைல் வந்துடுச்சு. டாடி மம்மியை பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும் டாக்டரும். பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஸோ அப்படி ஜேகே தென் ஜூனா அப்படியே பாப்பாவை எடுத்துகிட்டு வரான். ஸோ அப்படி தான் நீங்கள் அப்படி படுத்துருக்கீங்க, கொஞ்சம் டயர்டாக இருக்கீங்க, உங்களுக்கு நார்மல் டெலிவரி தான், நீங்கள் அப்படி டயர்டாக படுத்துட்ருக்கீங்க. ஜேகே அப்படி உங்ககிட்ட வந்து பொண்டாட்டி எப்படி இருக்குன்னு கேட்குறான். நீங்கள் ஓகேன்றீங்க. இப்போ ஜூனா அப்படியே உங்ககிட்ட அப்படியே பாப்பாவை கொடுக்குறான். நீங்கள் அப்படியே ஜூனா பாப்பா பார்த்தியாடா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இப்போது ஜூனா பார்த்துட்டு மம்மி ஐம் சாரி மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஜூனா உங்களை ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் ஏய் ஜூனா ஏன் அழற? இல்லை நான் 12 நாள் தானே உனக்கு வலி வந்துடுச்சு, இல்லைன்னா உனக்கு வலி வந்திருக்காது தானே. ஐயோ ஜூனா அதெல்லாம் இல்லைடா, இன்னும் அம்மாவுக்கு 3 நாளில் குழந்தை பிறக்க போகுதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ 3 நாளுக்குள்ளே ஏதோ டேட்டுன்னு சொன்னாங்க, அதான் இப்போ பாப்பா பிறந்துட்டால, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் இங்கே பாருப்பா ஒன்றும் கிடையாது, உனக்கு என்ன இருந்தாலும் பாப்பா வந்துட்டால, பாப்பா கூட ஜாலியாக விளையாடுனா அப்படின்ற மாதிரி இங்கே நீங்கள் சொல்கிறீங்க. ஜூனாவும் சாரி மம்மி. சரி சாரி சொல்லாது, அம்மாவுக்கும் பையனுக்கும் சாரி வேண்டாம் சரியா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜூனாவும் சிரிச்சிட்டு அப்படி உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஸோ நீங்களும் ஜூனாவை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த மூமெண்ட்ஸ் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இதோட இந்த ஸ்டோரி நான் முடிச்சுக்கிறேன். தென் ஓகே ஆமஸ், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் ஜூனா ஜேகே தென் பாப்பா எல்லோரும் ஒரு ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ணுவீங்க. எப்படி இருந்துச்சு ஸ்டோரி? பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், தென் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தென் இன்ஸ்டா ஐடி வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணலன்னா தென் ஃபாலோ பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ண மாட்டேறீங்க, பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். மறக்காமல் பண்ணிவிடுங்க. எப்படி நம்ம சேனலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அப்படியே வாட்ஸ்அப் சேனலுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகே, நான் எந்த அப்டேட்னாலும் அங்கே தான் நான் சொல்வேன். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். ஓகே ஆமஸ், தென் கமெண்ட் பண்ணுங்கள். தென் எல்லோரும் உடம்பை பார்த்துக்கோங்க, நானே உடம்பை பார்த்துக்கிறேன். சீக்கிரமாக நம்ம ரெகுலர் வீடியோஸ்க்கு நான் வரேன். கொஞ்சம் ஒர்க் எல்லாமே இருக்குது, கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உடனே ரெகுலராக வீடியோஸ் பார்த்துறேன். நிறைய பேர் வர அடுத்த வீடியோ இங்கே நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள், ஏன்னா ரெகுலராக வீடியோ போடுவீங்க ஆளே காணும்னு கேட்குறீங்க. சூன் வந்துடும், நான் போட்டுருவேன். ஓகேங்களா? தென் ஓகே ஆமஸ், எல்லாரும் உடம்பு பார்த்துக்கோங்க, நானே உடம்பு பார்த்துக்கிறேன். தண்ணி குடிச்சு ஹைட்ரேட்டாக இருங்க. ஓகே தென் ஓகேடா ஆமஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். லைட்டாக பயமாக இருக்குது, நான் டெய்லி வீடியோஸ் போடலைன்னா சப்போர்ட் போயிடுமான்னு. இப்படிலாம் பண்ணிடாதீங்க ஃபேமிலிஸ், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை நம்பி தான் இருக்கேன். ஓகே ஓகேடா ஆமஸ், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, டாடா, பாய்.